வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து என்னும் ஊரில் அமைந்துள்ள 5 வீட்டு சுவாமிகள் திருக்கோவில் ஆகும். கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் கோவிலுக்கு எப்படி செல்வது என வரைபடத்துடன் தெளிவாக காணலாம். எனவே பதிவினை முழுமையாக காணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 5 வீட்டு சுவாமி கோவில் தென் மாவட்டங்களில் மிகவும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை பெருந்திருவிழா 8 நாட்கள் நடைபெறும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து தங்கியிருந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு அன்னமுத்திரி பிரசாதம் வாங்கி செல்வது இக்கோவிலின் சிறப்பு ஆகும். 5 வீட்டு சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் மூலஸ்தானம் வரை சென்று சாமியை தொட்டு தரிசனம் செய்யலாம். ஜாதி மத பேதமின்றி அனைவராலும் வணங்கப்படும் இந்த கோவிலானது பாண்டிய மன்ன காலத்தில் கட்டப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலில் செய்யப்படும் அன்னதானமானது ஜாதி மத பேதமின்றி அனைவரும் கொடுக்கும் சன்மானத்திலிருந்தே இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. இதற்கான தெளிவான காரணத்தை புராண வரலாறு அழகாக எடுத்துரைக்கிறது. அனைத்து ஜாதி மக்களும் 5 வீட்டு சுவாமி திருக்கோவிலுக்கு வந்து வணங்கினாலும் அவரவர் மனதிற்குள் ஜாதி வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஜாதி ஏற்றத்தாழ்வு அதிகமாக பார்க்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளி இறைவனுக்கு பிரசாதத்தை படைத்து வழிபட்டான். ஆனால் அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது யாரும் அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணம் அவன் செய்யும் துப்புரவு தொழிலும் அவன் ஜாதியில் குறைந்த அந்தஸ்தை உடையவன் என்பதும் தான். அவன் அந்த கோவிலில் அழுது புலம்பி தவித்து சோர்ந்து கோவில் வாசலிலேயே உறங்கிவிட்டான். அந்த சமயத்தில் தொழிலாளியின் கனவில் வந்த பெரிய சுவாமிகள் அந்த பிரசாதத்தை ஓரிடத்தில் புதைத்து வைத்துவிட்டு அடுத்த வருடம் வந்து திறந்து பார் என்று கூறி மறைந்து விட்டார். திடுக்கிட்டு விழித்த அந்த தொழிலாளி அந்த கோவிலுக்கு தெற்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் பிரசாதத்தை ஒரு வாழை இலை கொண்டு மூடி அதை பானையோடு புதைத்து வைத்தான். மறு வருடம் அந்த கோவிலுக்கு வந்த துப்புரவு தொழிலாளி பெரியசாமியை வணங்கிவிட்டு அவன் புதைத்து வைத்திருந்த அந்த பிரசாதத்தை தோண்டி எடுத்து பார்த்தான். அந்த பிரசாதமானது அப்பொழுதுதான் புதியதாக செய்ததை போன்று ஆவி பறக்க இருந்தது. இதை பார்த்த பக்தர்கள் அந்த தொழிலாளியின் பிரசாதத்தின் மகிமை கண்டு அந்த பிரசாதம் தங்களுக்கும் வேண்டுமென்று அனைவரும் கேட்டு கேட்டு வாங்கி சென்றனர். அந்த துப்புரவு தொழிலாளிக்கு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இது. அந்த நாளில் இருந்து இந்த கோவிலில் ஜாதி மதத்தினை மனதளவில் கூட பார்ப்பதில்லை. சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஒரே வளாகத்தில் 5 தனித்தனி சன்னதிகளில் சுவாமிகள் வீற்றிருப்பதால் இந்த கோவில் 5 வீட்டு சுவாமி திருக்கோவில் என்று பெயர் பெற்றது. 4 ஏக்கர்களை கொண்ட இந்த கோவிலானது 4 திசைகளிலும் 4 வாசல்களை கொண்டுள்ளது. இதில் வடக்கு வாசல் வழியாக உள்ளே செல்லும் போது முதலில் ஸ்ரீ பெரிய சுவாமி சன்னதி அமைந்திருக்கிறது. அடுத்ததாக ஸ்ரீ வைணவ பெருமாள் சன்னதியும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அனந்தம்மாள் சன்னதியும், அடுத்ததாக ஸ்ரீ ஆத்தி சுவாமி சன்னதியும், அதனை அடுத்து ஸ்ரீ திருப்புலி ஆழ்வார் சன்னதியும், அடுத்ததாக ஸ்ரீ பெரிய பிராட்டி சன்னதியும் அமைந்துள்ளன. நடை மூடியுள்ளது என நினைக்க வேண்டாம். கோவிலில் பூஜை வேளையில் மட்டுமே நடை திறக்கிறார்கள். பூஜை நடைபெறும் பொழுது நாமும் உள்ளே சென்று இறைவனை அருகிலேயே சென்று தரிசிக்கலாம். பெரிய சுவாமி திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியபடி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பில்லி சூனியம் செய்வினை ஏவல் போன்றவற்றை போக்கும் தலமாகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்கும் மனநோயால் பாதிக்கப்பட்டோருக்கும் பரிகார தலமாகவும் இக்கோயில் விளங்குகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய சுவாமி சன்னதியின் எதிர்ப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்புமிக்க பரிகார தலமான இந்த ஆலயத்தில் செய்வினை மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத பிணிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தங்கள் குறைகள் நீங்க பெறுகின்றனர்.
குழந்தை பேறு மற்றும் சுகப்பிரசவம் வேண்டுவோர் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் பெரிய பிராட்டி அம்மனுக்கு வளையல் காணிக்கை செலுத்தினால் வேண்டியது நிறைவேறும். கால் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆத்திசுவாமி கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக செருப்பு மற்றும் காலாயுதம் காணிக்கை செலுத்துகின்றனர். வேண்டியவர்க்கு வேண்டுவதை தரும் அற்புத தலமாக உள்ளது இந்த 5 வீட்டு சுவாமிகள் திருத்தலம். சுவாமியை தரிசனம் செய்யும் பக்தர்கள் அனைவருக்கும் பூஜை முடிந்ததும் மூலஸ்தானத்தில் திருமணிக்கட்டி பொட்டு வைத்து தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த திருமணியை தண்ணீரில் குழைத்து சாப்பிடுவார்கள். இதன் மூலம் நோய் குணமாவதாக பக்தர்கள் இன்றளவும் நம்பி வருகிறார்கள். புருவ மத்தியில் வெளிச்சத்தை கண்டதற்கு அடையாளமாகத்தான் இந்த வெண்பொட்டு இட்டு கொள்ளப்படுகிறது. திருமணி நெற்றியில் இட்டவர்களுக்கு மோட்ச பிராப்தி உண்டாகும் என்பது ஐதீகம். கால சந்தி பூஜை காலை 8:30க்கும், உச்சிகால பூஜை 12 மணிக்கும், இராக்கால பூஜை 7 மணிக்கும் நடைபெறுகிறது. பூஜை வேளையில் மட்டுமே அனைத்து சன்னதிகளும் திறக்கப்படும் என்பதால் கோவிலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் அந்த சரியான நேரத்திற்கு செல்வது மிகவும் நல்லது. கோவில் பூஜை முடிந்தவுடன் நம்மளை வெளியே அனுப்பிவிட்டு நடையையும் சாத்தி விடுவார்கள். கோவிலின் வெளி வளாகம் மட்டுமே திறந்திருக்கும். அதனால் குறிப்பிட்ட நேரத்தில் சென்றால் மட்டுமே இறைவனை தரிசிக்க இயலும். அற்புதங்கள் நிறைந்த இந்த கோவிலுக்கு எப்படி செல்வதென வரைபடம் மூலம் தெளிவாக பார்த்துவிடலாம் வாருங்கள். இந்த செட்டியாபத்து ஊரானது திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் இடையே உடன்குடி அருகில் அமைந்துள்ளது. திருச்செந்தூரிலிருந்து செல்வதென்றால் உடன்குடிக்கு பேருந்து வசதி உள்ளது. அங்கிருந்து 2 கிலோமீட்டர் ஆட்டோவில் செல்லலாம். இல்லையென்றால் திருநெல்வேலி செல்லும் பேருந்தில் சென்றால் கோவில் வாசலில் இறங்கிவிடலாம். திருநெல்வேலியில் வருவதென்றால் திருநெல்வேலியிலிருந்து உடன்குடி வரும் எல்லா பேருந்தும் செட்டியாபத்து கோவில் வழியாகத்தான் செல்கிறது. கோவில் வாசலிலேயே இறங்கிக் கொள்ளலாம். திருநெல்வேலியிலிருந்து சரியாக 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனின் அருள் பெற்று வாருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை மறவாது எங்களுடன் பகிருங்கள். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி.